ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு லேர்ன் எவ்ரிதிங். இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து லுக்கப்னா என்ன அண்ட் வி லுக்கப்னா என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்கு. இப்போ லுக்கப்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ, இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 100 ஸ்டூடண்ட் இருக்காங்க. அந்த 100 ஸ்டூடண்ட்ல பர்ட்டிகுலரா ஒரு பெர்சன் இப்போ அருண்ன்ற ஒரு பெர்சன் மட்டும் எனக்கு வந்து வேணும். பட் வந்து இன்னைக்கு யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அருண்ன்ற ஒரு பெர்சன் மட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னா, இப்ப அந்த 100 ஸ்டூடண்ட் கிட்டயுமே நான் வந்து கேட்பேன். அருண் யாருன்னு சொல்லிட்டு கேட்பேன். ஸோ, வந்து அந்த அருண்ன்ற ஒரு ஸ்டூடண்ட் என்ன பண்ணுவாருன்னா, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி நான் தான் அருண் சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ இத வச்சு நம்ம வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எக்ஸெல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, லுக்கப் பண்ற ஒரு கான்செப்ட்ட இப்போ அந்த 100 ஸ்டூடண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் வந்து இங்க டேபிள்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு தேவையான டேட்டா. இங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அருண். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன ஒரு டேட்டா வந்து வேணுமோ, அத வந்து ஒரு டேபிள்ல ரெஃபரன்ஸ் அத டேபிள் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபெட்ச் பண்ணி எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, லுக்கப்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லுக்கப் அண்ட் வி லுக்கப்னா ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போறோம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, வி லுக்கப், ஹெச் லுக்கப் அண்ட் எக்ஸ் லுக்கப்ன்னு சொல்லிட்டு நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே. இப்ப பாருங்க, இப்ப எம்ப்ளாயி ஐடி. இப்ப எம்ப்ளாயி ஐடிய நான் பேஸ் பண்ணி எ அ ஒரு எம்ப்ளாயியோட சேலரிய வந்து நம்ம கெட் பண்ண போறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். இங்க எம்ப்ளாயி ஐடின்னு சொல்லிட்டு இங்க போட்டுருக்கேன். ஸோ எனக்கு என்ன வேணும்னா, சேலரி வந்து வேணும். ஸோ நான் இங்க லுக்கப் ஃபங்ஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈக்குவல் டூ சைன் சொல்லிட்டு குடுங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு ஃபார்முலா, ஒரு ஃபங்ஷன் எது கிரியேட் பண்ணனாலும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈக்குவல் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபார்முலாவ நம்ம வந்து போடணும். ஸோ ஈக்குவல் டூ போட்டேன். ஈக்குவல் டூ போட்டு லுக்கப்ன்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு, இப்ப பாருங்க இதிலேயே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வந்துருது. என்னென்ன வேல்யூஸ் வந்து நம்ம குடுக்கணுமோ, அதெல்லாம் வந்து இங்க கீழயே வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன குடுக்கணும்னா, லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இப்போ எத வந்து லுக்கப் பண்ண போறோம். இப்போ வந்து ஒரு பெர்சன் பர்ட்டிகுலரா இப்போ நான் இப்ப அருண் சொல்லிட்டு கேட்கிறேன் அப்டின்னா, ஸோ அந்த அருண்ன்ற வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுதான் லுக்கப் வேல்யூ. எத வந்து நீங்க தேடுறீங்களோ, அத ஃபர்ஸ்ட் வந்து குடுக்கணும். அதுதான் லுக்கப் வேல்யூ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேம் வச்சு தான் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இந்த எம்ப்ளாயி ஐடின்னு சொல்லிட்டு சாரி ஐடிய வச்சு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஐடிய வந்து இங்க நான் குடுக்கணும். ஸோ இங்க இந்த இதுக்கு முன்னாடி எம்ப்ளாயி ஐடி போட்டிருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நேரா இருக்கிற ஒரு செல். அந்த செல்லுல என்ன நம்ம ஐடி குடுக்குறோமோ, அத வந்து இங்க கெட் பண்ணிக்கும் கரெக்ட்டா. இப்ப பாருங்க நான் இங்க எம்ப்ளாயி ஐடி இருக்கு. இந்த எம்ப்ளாயி ஐடிய வந்து நான் நான் பாருங்க இப்ப 4ன்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகே. இங்க 4ன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இப்ப பாருங்க சேலரி இருக்கு. இப்போ வந்து லுக்கப் ஃபங்ஷன் குடுக்குறேன். லுக்கப் வேல்யூ குடுக்குறேன். லுக்கப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி ஐடி இருக்குல்ல, இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இத வந்து கிளிக் பண்ணிட்டு கமா குடுங்க. நெக்ஸ்ட் வந்து லுக்கப் வெக்டார். லுக்கப் வெக்டார்னா நம்ம எம்ப்ளாயி ஐடி. இது மொத்தம் எத்தன எம்ப்ளாயி ஐடி இருக்கோ, அத பேஸ் பண்ணி தானே நம்ம பர்ட்டிகுலரா ஒரு எம்ப்ளாயி ஐடிலருந்து எடுத்து நம்ம கெட் பண்ண போறோம் வேல்யூவ. ஸோ, நம்ம மொத்தமா இருக்கிற அந்த எம்ப்ளாயி ஐடிய வந்து குடுக்கணும். ரெஃபரன்ஸ்க்கு குடுக்கணும். ஸோ, இதுதான் லுக்கப் வெக்டார்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, காலம் வைஸாவும் குடுக்கலாம், இல்ல ரோ வைஸாவும் குடுக்கலாம். எப்படி வேணும்னாலும் குடுக்கலாம். இந்த லுக்கப் இந்த ஃபார்முலால. இப்போ VLOOKUP அப்டின்னா, ஜஸ்ட் நீங்க வந்து வெர்டிகலா மட்டும் குடுக்குற மாரி இருக்கும். அது நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லுக்கப் மட்டும் பார்ப்போம். இப்ப இது வந்து நம்மளுக்கு எம்ப்ளாயி ஐடி, நேம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வெர்டிகலா அதாவது காலம் வைஸ் வந்து இருக்கிறதுனால, நான் எப்படி குடுக்குறேன்னா, காலம் வைஸ்லயே வந்து குடுத்துருக்கேன். இப்ப பாருங்க லுக்கப் வெக்டார் வந்து ஏ. ஏ டூ ஏன்னு சொல்லிட்டு இங்க குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கம்மா குடுக்குறேன். கம்மா குடுத்துட்டு ரிசல்ட் வெக்டார்ன்னு சொல்லிட்டு கேட்குது. ரிசல்ட் வெக்டார்ன்றது நம்ம வந்து என்ன கெட் பண்ண போறோமோ, அந்த ஒரு காலம். ஸோ நம்ம என்ன கெட் பண்ண போறோம்னா, சேலரி தான் வந்து கெட் பண்ண போறோம். ஸோ சேலரின்ற ஒரு காலம வந்து நம்ம இப்போ குடுத்துக்கிறோம். சேலரின்ற காலம் வந்து டீல இருக்குல்ல, அத வந்து நம்ம கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து இப்படி கிளிக் பண்ணிட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ வந்து குளோஸ் பண்ணிக்கோங்க. குளோஸ் பண்ணிட்டு
அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப என்டர் குடுத்தீங்கன்னா, இப்ப பாருங்க எம்ப்ளாயி ஐடி 4 இருக்கு. 4க்கு ஸ்ட்ரெய்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சேலரி 66,000 சொல்லிட்டு ஈஸியா உங்களுக்கு ஃபெட்ச் ஆயிட்டு ரிசல்ட்லயும் வந்து வந்துருச்சு. ஸோ இப்ப பாருங்க இங்க 4 இருக்கு. ஸோ எம்ப்ளாயி ஐடிய வந்து நான் சேஞ்ச் பண்றேன். 3ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றேன். இப்ப பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்ச் ஆயிருது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம லுக்கப்ன்ற வேல்யூ வச்சு நம்ம ஈஸியா வந்து ஒரு வேல்யூ ஒரு டேட்டாவ வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்ப லுக்கப் வந்து தெரிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வந்து VLOOKUPனா என்னன்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். சேம் அதே தான் இங்க டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ குடுக்குறேன். VLOOKUPன்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க VLOOKUP. VLOOKUPனா வெர்டிக்கல் லுக்கப் அப்படிதான் வந்து மீனிங். ஸோ வெர்டிக்கல்னா என்னன்னா காலம் வைஸ். நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்டா அதாவது இந்த மாரி காலம் வைஸ்ல வந்து நம்ம சர்ச் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து VLOOKUP சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா? இது வந்து லெஃப்ட். இது லெஃப்ட் டூ ரைட்ல அது மாரி வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும் எப்பவுமே. இப்போ லுக்கப் வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டு கேட்குது. லுக்கப் வேல்யூன்றது வந்து எம்ப்ளாயி ஐடிய வந்து பேஸ் பண்ணி ஸோ இந்த இந்த செல்லுல வந்து என்ன வேல்யூ குடுக்குறோமோ, அத பேஸ் பண்ணி தான் இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த செல்லுல குடுக்குற எம்ப்ளாயி ஐடி தான் வந்து வரணும். ஸோ அதுதான் வந்து லுக்கப் வேல்யூ. கமா குடுத்துக்கிறேன். கமா குடுத்துட்டு டேபிள் அரே. டேபிள் அரேன்னா நம்ம ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டேபிள் ஃபுல்லா வந்து குடுத்துறணும். இப்படி குடுத்துறணும். குடுத்துட்டு கமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட்டே வந்து சொன்னேன் வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னா VLOOKUP அப்படின்னா லெஃப்ட் டூ ரைட்ல தான் வந்து நம்மளுக்கு சர்ச் பண்ணி குடுக்கும். ஸோ வந்து பாருங்க இப்ப லெஃப்ட்னா ஏல இருந்து வரும். 1, 2, 3 நம்மளுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கரெக்ட்டுங்களா? ஸோ சேலரின்ற ஒரு காலம் வந்து லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இப்ப பாருங்க ஏன்றது 1, பின்றது 2, சின்றது 3 அண்ட் டின்றது வந்து 4 அப்படி சொல்லிட்டு இப்ப நம்மளுக்கு தெரியும். ஸோ காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 4ன்னு சொல்லிட்டு குடுத்துறோம். கமா குடுக்குறோம். கமா குடுத்துட்டு ரேஞ்ச் லுக்கப். ரேஞ்ச் லுக்கப்னா இப்போ வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா வந்து உங்களுக்கு வேணுமா? இல்ல எக்ஸாக்ட்டா வந்து வேணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. நம்மளுக்கு வந்து இப்ப எக்ஸாக்ட்டா தான் வந்து வேணும். ஸோ நான் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வந்து குடுத்துக்கிறேன். ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்தா எக்ஸாக்ட் மேட்ச் வந்து குடுக்கும். ஸோ இத வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணி என்டர் குடுக்குறேன். பட் வந்து இப்ப ஆன்சர் வந்து கரெக்ட்டா வரல. ஏன்னா நம்ம எம்ப்ளாயி ஐடி இங்க வந்து எதுவுமே வந்து குடுக்கல. ஸோ இப்ப நான் பாருங்க எம்ப்ளாயி ஐடி வந்து குடுக்குறேன். குடுத்துட்டு இப்ப என்டர் குடுக்குறேன். இப்ப ஆன்சர் வந்து கரெக்ட்டா வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்ப சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1ன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்ட்டான வந்து ஆன்சர் கரெக்ட்டா வந்து சேலரி என்னமோ அது வந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்துச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா VLOOKUP அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, LOOKUP அண்ட் LOOKUP இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.